எதிரும் புதிரும் தொடர்கிறது. உலக முதலீட்டாளர் சந்திப்பில் சுமார் 2,42,000 கோடி ரூபாய் முதலீடு வருகிறது. இது எப்போது செயல் வடிவம் பெறும்? செயல் வடிவம் பெறுவதற்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன? விரைவில் செயல் வடிவம் பெற முடியுமா? அதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள்? உண்மையில் அதிகாரிகள் நினைத்தால், அரசு நினைத்தால் அதை செயல்படுத்த முடியுமா? இதை பற்றி பேசுவோம். திரு காந்தி, இடையிற்கு முன்னால திரு மாத்தூர் சொல்லும்போது வரைமுறைகள் இருந்தாலும் அதை நினைத்தால் விரைவுபடுத்த முடியுமா? முடியாதா? முடியாது. நீங்கள் அப்படி விரைவுபடுத்தணும் அப்படின்னு சில எசென்ஷியல் திங்ஸை நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா, நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் கொடுக்க வேண்டிய ஒரு முடிவை நான் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நடத்தி நான் தரணும் அப்படின்ற சூழ்நிலையில் நீ நாளைக்கே கொடு, இல்லாட்டி பஞ்சாயத்து தலைவர் இது கிளியரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்களா கவர்மெண்ட்டாக ஒரு அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுப்பதாக இருந்தால், இது இங்கே தான் பிரச்சனை வருது, சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வருது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரனுக்காக நீங்கள் ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்ற பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வரும்பொழுது நீங்கள் அங்கே முதல்ல இந்த ஊராட்சி மன்றம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. முதல்ல அந்த நிலத்தை அதில் விவசாய நிலத்திலேருந்து நான் இண்டஸ்ட்ரியல் லேண்டை மாற்றணும். ஆனால் ஊராட்சி அதிலிருந்து தீர்மானம் இல்லாமல் ஒரு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டி அந்த கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் இந்த கிளியரன்ஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணி நானா கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அரசு சொல்லும் என்றால், அங்குதான் அவர்கள் விவசாயிகளுடைய அவங்க மானத்தின் மீதும் அவர்களுடைய உரிமையின் மீதும் அவர்களுடைய அடிவயிற்றின் மீதும் மிதித்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்று அர்த்தப்படும். ஆகவே எல்லாவற்றுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய காலகட்டத்தை கொடுக்கணும். நான் சும்மா ரூபா கொடுக்குறவனுக்காக நான் எல்லாவரையும் உதாசீனப்படுத்தி விடுவேன் அப்படின்லாம் ஒரு அரசுகள் அறிக்கை விட தேவையில்லை. நான் எதுக்கு 30 நாளில் கொடுக்கணும்னு அப்படி என்ன ஆத்திரப்பட்டு சொல்ல வேண்டி இருக்குது? சொல்லுவதே நான் உரிய காலகட்டத்தில் காலதாமதம் இல்லாமல் செய்து கொடுப்போம் தாராளமாக சொல்லலாம். சரி, இது வந்ததை வரவேற்கலாம். ஆனால் இதை நான் ஒரு அலிபாபா மாதிரி 24 மணி நேரத்தில் கோட்டை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை சொல்கிறேன். திரு கோபாலகிருஷ்ணன், இந்த ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அதிக அளவுக்கு முக்கியமாக முதலீடு உற்பத்தி துறையில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. உற்பத்தி துறைக்கு முதலீடு வருவதன் மூலம் என்ன விதமான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மெயினாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இம்பார்ட்டண்ட். அதாவது தமிழ்நாடு பொறுத்த அளவில் கடந்த 50-60 ஆண்டுகளாகவே கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற சென்டர்ஸ் இருந்திருக்கு, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இருந்திருக்கு. ஈவன் கர்நாடகா, ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள் பிரிக்கப்படாத போது அந்த பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி டைம்லேருந்தே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பரவலாகவே இருந்திருக்கு. பிரிட்டிஷ் டைமில் டூட்டுக்குரின் ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஸோ இடைப்பட்ட காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஒரு லாஸ்ட் 10, 15, 20 இயர்ஸாக பார்க்கும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிச்சயமாக இருக்குது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு. ஸோ முக்கியமாக மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது அதை 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று குளோபல், அடுத்தது டொமஸ்டிக்காக பார்க்கணும். இப்போ இந்தியன் எக்கானமியை கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக 2014 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் உள்நாட்டில் முதலீடு பண்ணவே தயக்கம் காட்டுக்கொண்டு இன்னும் அப்படி தான் இருக்குது. என்ன காரணம்? இல்லை, அது இப்போ அதாவது எப்பொழுதுமே பொருளாதார வளர்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த முதலீடுகள் துவங்கும். இது ஒரு சிக்கன் ஆர் எக் ஒரு கேஸ் தான். அதாவது இப்போ கவர்மெண்ட் பொறுத்தளவில் இப்போ 3 நாட்கள் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இந்த இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கிட்ட பேசும்பொழுது, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் கிரைசிஸை பற்றி பேசும்பொழுது தைரியமாக முதலீடை துவக்குங்கள் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டார். ஸோ கவர்மெண்ட் சொல்கிறது நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. இப்போ இண்டஸ்ட்ரியோடைய கன்சர்ன்ஸ் என்னென்னா அதற்குண்டான சூழல், இந்த என்டையர் ரெட்டேபிசம், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த கிளியரன்சஸ் எல்லாமே ரெட்டேபிசம் அப்படிங்கிறது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்தியா இன்னும் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் கண்ட்ரிஸ் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது எலெக்ஷன் டைம்லேயே அப்போது திரு மோடி பேசும்பொழுது அது நிறைய ரேலிஸ் சொன்னார். அதாவது தொழில் துவங்குவதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு. கடந்த ஆட்சியிலெல்லாம் பார்க்கும்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சகம் அது பெரிய அளவில் இண்டஸ்ட்ரினால் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி மினிஸ்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. அதனால் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியன் லாஸ் பார்க்கும் பொழுது ஆர்கைக்காக தான் இருக்குது. பல 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட லாஸ் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் நினைத்தால் நிச்சயமாக அந்த லாஸை மாற்றி அமைக்கலாம், அதற்குண்டான சூழலை ஏற்படுத்தலாம். இது ஒரு லாங் ப்ராசஸாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் இப்போ மேனுஃபேக்சரிங் ஏன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதற்குண்டான சூழல் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஃபோர்ட் மோட்டார்ஸ், ஹிண்டாய் போன்ற நிறுவனங்கள்லாம் ஆல்ரெடி 15-20 வருடங்களாக இங்கேயே இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அவைலபிள் நல்ல ஹியூமன் கேபிட்டல், எல்லா விதமான சகல வசதிகளும் இருக்குது, போர்ட் கனெக்டிவிட்டி, 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபோக்கஸ் ஆஃப் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இந்த என்டையர் ஸ்கீமில் பார்க்கலாம். அதனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பொறுத்தளவில் அது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது ரியலைஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை, பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும். சரி திரு மாத்துவன், உற்பத்தி துறை எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கும்? உற்பத்தி துறையில் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக வரும் கண்டிப்பாக. அதாவது எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து சென்னையில் வந்து டைம்லர் ஒரு பிளான்ட் இருந்தது. வரும்போது ஹீரோவோட ஜாயிண்ட் வெஞ்சராக வந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் 100% ஜெர்மன் கம்பெனி ஆகிடுது டைம்லர். ஆரம்பிக்கும் போது 400 பேரோட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 1500 பேர் வேலை பண்ணுறாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார்னாலே கொஞ்சம் டெஃபினெட்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. ஆனாலும் பிஸ்னஸ் மாடல் பொறுத்துருக்கு. உதாரணத்துக்கு இன்றைய கால சூழ்நிலை எப்படி செய்வாங்கன்னா அவுட் சோர்சிங்கிற கான்செப்ட் அதுலேயும் அதாவது சர்டன் ஜாப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு டிசைன் R&D அப்படின்ற ஜாப்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒரு 100 பேர் வேலை பண்ணுவாங்க. இன்றைக்கி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அவுட் சோர்ஸ். அது தனியாக செப்பரேட் அவுட் சோர்சிங் கம்பெனியே வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டைரக்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னா அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக உற்பத்தி துறையில். உதாரணத்துக்கு இந்த 1,04,264 கோடி எதிர்பார்க்கிறார்கள். அதில் எவ்வளோ வருது செகண்டரி, பட் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு என்னுடைய அசஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஈஸிலி 6-7 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் ஈஸியாக. தட் இஸ் தி ரேஷியோ. அந்த ரேஷியோவில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் புட்டுக்குதர். ஸோ மேனுஃபேக்சரிங் ஒன்று ஃபோக்கஸ் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி இருக்கணும் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியா இன்னும் நிறைய அட்வான்ஸாக போகிறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆகும். நான் மேனுஃபேக்சரிங் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக போக முடியும். அவங்க கொடுத்த அதே மாதிரி பார்த்தா டெக்ஸ்டைல் தாட்டி கொண்டு வந்திருக்காங்க, எனர்ஜி, பவர் எல்லாத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் அக்ராஸாக இருக்குது. ஒரு சிஎம் உற்பத்தி துறைன்னா முக்கியமாக எந்தெந்த துறை அதிக கவனம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா ரியலி நான் சர்ப்ரைசிங்லி நானே டெக்ஸ்டைல் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் குட். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய வாட்டி என்ன இருக்குன்னா இந்த எஸ்பெஷலி நம்ம வந்து கோயம்புத்தூர் கூப்பிட்றதே வேறு மாதிரி இருக்கும். டெக்ஸ்டைல் அந்த பேஸை திருப்பூர் டெக்ஸ்டைல் நிறைய கம்பெனிஸ் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்துருந்தது நிறைய. எப்போ கேட்டாலும் டெக்ஸ்டைல் திருப்பூரில் மூடிட்டு போயிட்டாங்க. இங்கே இல்லை டெக்ஸ்டைல் கம்பெனியாக பல பிரச்சனை இருந்தது எஸ்எம்இ. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்எம்இ தான். அந்த எஸ்எம்இக்கு அவங்களால விசாரணை பண்ண முடியல. டெஃபினட்டாக இருந்து பிரச்சனை, பவர் பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ டெக்ஸ்டைல் நம்ம பூஸ்ட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியோட சேர்மனே வந்து பேசியிருக்கார். இஸ் அ ஓனர் ப்ரமோட்டர். அவரே வந்து சொல்லியிருக்கார் ஐ எம் கோயிங் டு இன்வெஸ்ட்னு. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கு. அவரும் டெக்ஸ்டைலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கார். டெக்ஸ்டைல் வெளிநாட்டு முதலீடு வந்துதான் நம்ம நாட்டுடைய ஜவுளி தொழில் சிறப்படைய வேண்டுமா? அப்படியும் கிடையாது. வந்தால் தப்பு இல்லை, வந்தால் தப்பே கிடையாது. ஏன்னா வெளிநாட்டிலே வரும்போது டெக்னாலஜி வரும். இருக்கின்ற தொழிலை பாதுகாத்தாலே சிறிய வகையில் அதை மேம்படுத்த இருக்கின்ற தொழிலை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது இருக்கின்றது ஸ்ட்ரெங்தன் பண்ணும், அதில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும், ட்ரிம் பண்ணும். அட் த சேம் டைம் புதுசாக ஏதாவது நமக்கு நல்லது நடக்க போகுது, அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் போதுனா கண்டிப்பாக வெல்கம் பண்ணி ஆகும். சார் அந்த பேலன்சிங் ஃபேக்டர் இருந்தால் தான் நம்ம வந்து நாடு உருப்படும். அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறையா வரும். டெக்ஸ்டைல் இஸ் ஒன் ரியலி ஃபோக்கஸ் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து அது நிறைய கம்பெனிஸ் வந்தால் தான் இன்றைக்கும் பாருங்கள் இங்கேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆகி சில கண்ட்ரீஸில் நம்மளோட டெக்ஸ்டைல் தான் அங்கே விற்கிறாங்க பிராண்டு. பட் இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல் ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி லல்லாக இருக்காங்க. அதுலேருந்து வெளியில் வரணும். இங்கே நல்ல ஃபோக்கஸ் கொடுத்தா இங்கே இந்தியாவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். சார் திரு காந்தி, உற்பத்தி துறை இன்னும் கவனம் பெற வேண்டும். முக்கியமாக திரு மாத்ருபதம் சொல்வது போல ஜவுளித்துறைக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏற்கனவே ஓரளவு நலிவடைந்த துறை உற்சாகம் பெறுமா, இல்லை இருக்கின்ற துறை பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுமா? 1 லட்சம் கோடி ரூபாய் இங்கே யாராவது வந்து முதலீடு போடுறாங்க அப்படின்னா
அதில் வந்து அது தொழில் பெருகுமா, அதனால் வேலை வாய்ப்பு பெருகுமா, இதில் கேள்வியே கிடையாது. கண்டிப்பாக பெருகும். அது நன்மையான விஷயங்கள் தான் இங்கே நிகழும். ஆனாலும் இதில் சில சமூக கண்ணோட்டங்களைத்தான் இவர்கள் இதில் புகுத்தாமல் போகிறார்கள். இது நான் வெளிநாட்டிலிருந்து நான் 2 லட்சம் கோடியை நான் இங்கே கொண்டு வருகிறேன் அப்படின்னா இது என்னுடைய நாட்டினுடைய வளத்திற்காகவா, இல்லை இந்த நாட்டை நான் அடகு வைப்பதற்காகவா அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது. இப்போ இவங்க என்ன 1 லட்சம் கோடி ரூபாயை கொண்டாடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் பெரிய பெரிய இந்த வாகன தொழிற்சாலைகள்லாம் இங்கே கொண்டாந்து முதலீடு செய்ததாக சொன்னாங்க. சரி, ஒரு பெரிய ஹூண்டாய் நிறுவனம் இங்கே வருது. அதுக்கு கீழே ஒரு குறைஞ்சது ஒரு 100 இதுக்கப்புறம் உப தொழிற்சாலைகள் உருவாகின. அதெல்லாம் இந்திய முதலீட்டாளர்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டலாம் இல்லை? இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது? ஆனால் அவர்களும் ஆன்சிலரி யூனிட்ஸ், நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கொரியாவிலிருந்து நான் கொண்டு போவேன் அப்படின்னு 100 துணை தொழிற்சாலைகளையும் நான் திரும்பவும் கொரியா முதலீட்டுக்காரனுக்கே கூப்பிட்டு கொடுப்பேன் அப்படின்னா இது இந்த நாட்டினுடைய வளத்திற்கான ஆதாரமாக நாம் கொள்ள முடியாது. இது உதிரி பாகங்கள் உற்பத்தி கூட வெளிநாட்டு செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆமா, இது இப்போ நீங்க ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் உலகத்தில் பல நாடுகளில் நீங்க இந்த மாடல்லாம் பார்க்கலாம். எல்லா நாடுகளிலும் வெளிநாட்டு முதல்ல இங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனால் அங்க ஒரு மண்ணின் மைந்தர்கள் பாலிசி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க. நீங்க இப்போ துபாயில் போய் போட சொல்லுங்களேன் பார்ப்போம். துபாயில் நீங்க போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா 10% ஷேரு அங்க இருக்கிற துபாய்க்காரருக்கு நீங்க அவர் முதலீடு போடாமல் எழுதி கொடுக்கணும். அவர் 10% போட மாட்டாரு. ஸ்பான்சர்ஷிப் அவருக்கு 10% இவர்கள் உள்நாட்டு அங்க இருக்கிற குடிமகனுக்கு அவங்க ஷேர் எழுதி கொடுத்து நீங்க சொல்லலாம் இல்ல? இங்க வர நிறுவனங்கள்லாம் இங்க இருக்கிற ஒரு SC STகளுக்கு சிறு குறு தொழில்களுக்கு இன்னென்ன சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு வரணும் இல்ல? இந்த சமூக கண்ணோட்டம் இல்லாத எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடும் இங்கு இருக்கிற வளங்களை அதை அள்ளிப்போகும் ஒரு சுனாமியாகத்தான் இருக்குமே ஒழிய இங்கு இருக்கும் மக்களை, இங்கு இருக்கும் ஏற்கனவே கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களை இன்னும் அடிமைப்படுத்துகிற விஷயமாகத்தான் மாறுமே ஒழிய அவர்களை வளப்படுத்தும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சத்தியமா பார்க்க முடியாது. சிறு குறு நிறுவனங்களுக்கு இன்னும் கூட ஆதரவு தர வேண்டும், அவர்கள் நசிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டும் சொல்றீங்களா? இந்த நாட்டினுடைய தொழில் என்பது உண்மையிலேயே அது பெருகுகிறது என்றால் இந்த நாட்டு தொழில் முதலீட்டாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை வைத்து தான் நம்ம சொல்லணுமே ஒழிய எவ்வளவு லட்சம் கோடி எத்தனை 10 லட்சம் கோடி எத்தனை பேர்கிட்ட இருந்து வரும்? ஒரு 20 பேர்கிட்ட இருந்து வரும். ஒரு 20 பேர்கிட்ட இருந்து லட்சம் கோடி வருவதும் அதனால ஒரு 20,000 சிறு குறு தொழில்கள் அழிந்து போவதும் அதை எப்படி நம்ம அதை எப்படி நிறவ முடியும்? ஆகவே இதுல கூர்மை இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டு முதலீடு வரக்கூடாது சொல்றீங்களா? வெளிநாட்டு முதலீடு அது வரதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா சும்மா திறந்த வீட்டுல நீ நுழைஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி எப்படி விடுறது? எந்த நாட்டுல இருக்குது? சவுத் ஆப்பிரிக்காவில் பிளாக் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அப்படி என்று அவர்கள் அப்படி அற்புதமான ஒரு பாலிசி போட்டிருக்கிறாங்க. அவன் சுதந்திரம் அடைஞ்சு 30 வருஷம் கூட ஆகல. கிளியரா போடுறாங்க, யார் அங்க முதலீடு செய்தாலும் சரி அங்க உள்ள இருக்கிற பிளாக்ஸ், வெறும் சிட்டிசன் மட்டும் இல்லை, சவுத் ஆப்பிரிக்கன் சிட்டிசன் எல்லாம் சொல்ல, அங்க இருக்கிற பிளாக்ஸுக்கு நீ இவ்வளவு ஷேர் கொடுக்கணும், நீ அவனை பார்ட்னரா எடுக்கணும். ஆகவே இங்கிருந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் இங்கே முதலீடு வரும் பொழுது அவர்களுடைய முதலீட்டில் அவர்கள் இங்கே இருக்கிற இந்தியர்களை, அதில் இந்தியர்களையும் குறிப்பாக யார் இன்னும் தொழில் முனைப்புக்கு வராமல் இருக்கிறார்களோ, SCகள் இருக்கிறாங்க, STகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மைனாரிட்டிஸ் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் இதில் பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என்று தாராளமாக சொல்லாம் இல்லை? 2.5 லட்சம் ரூபாய் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இந்த நாட்டினுடைய பேங்க்ல இருந்து தான் அவ்வளவு கோடிகள் அங்கே போகுது அப்படி என்பது நமக்கு தெரியணும். இதெல்லாம் அவர்கள் கொண்டு வர பணமாக மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. இது என்னுடைய பணமும் இருக்குது, இந்த நாட்டு பணமும் இருக்குது. அவர்கள் இங்க பணத்தை கொட்டுகிறார்களா, இல்லாட்டி ஏன் பணத்தை நான் எடுத்து அவர்களுக்கு அள்ளி கொடுக்குறேன்னா அப்படின்ற கம்பாரிசன்ஸ் எல்லாம் தெளிவாக வரணும். சும்மா அதுக்கு தான் 2.5 லட்சம் கோடி வந்துருச்சு அப்படி என்று தனி மனிதனுடைய ஒரு புராணம் பாடுவதற்காக நான் ஒரு இதை இப்படி பிரசன்ட் பண்ணக்கூடாது. சரி, தொடர்ந்து பேசுவோம். முதலீடு வருகிறது. இந்த முதலீடு யாருக்கானது? அதில் எந்த அளவுக்கான சமூக கண்ணோட்டங்களை புகுத்த முடியும்? அது யார் புகுத்த வேண்டும்? யாருக்கு அது பலன் தரும்? இப்படிலாம் தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.